ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெட்மி நோட் 15 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த ஃபோனில் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வந்து போயிடலாங்க. இந்த பாக்ஸில் வந்து நம்மளுக்கு சிம் எஜெக்டர் கொடுக்குறாங்க, பேக் கேஸ் கொடுக்குறாங்க, அடுத்தது டேட்டா கேபிள் சார்ஜர் கேபிள் கொடுக்குறாங்க, அடுத்தது நம்மளுக்கு 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. இது வந்து பாக்ஸில் வந்துடும். ஓகேங்களா. அடுத்து நம்ம ஃபஸ்ட் டிஸ்பிளே வந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க, கூடவே 120 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க, கூடவே 3200 நெட்ஸ் பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு இந்த செக்மெண்ட்டில் வரவேற்கத்தக்கதுன்னா AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது வந்து இன்னும் பிக்சர் குவாலிட்டி எல்லாமே பெட்டராகவே கொடுக்கு. கூடவே 120 ஹர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறதுனால நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறது மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அப்புறம் பிரைட்னஸ் லெவலும் 3200 கொடுக்கறனால நம்மளுக்கு வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது, அதாவது சூரிய வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது கூட டிஸ்பிளே வந்து பிரைட்டாகவே தெரியும். ஓகேங்களா. டிஸ்பிளே நல்லாவே இருக்குதுங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. அதே போல் 7.4 mm திக்னஸ் தான் கொடுக்குறாங்க. அப்புறம் நம்மளுக்கு கர்வ் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. 4 பக்கம் கர்வ் டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. அது வரவேற்கத்தக்கதான். IP66க்கான வாட்டர் ஸ்டாண்ட் இருக்குது. கார்னிங் ஒரு லாக்லஸ் விக்டெக்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. நம்மளுக்கு இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அடுத்தது நம்ம கேமரா பற்றி பார்க்கலாங்க. பின்னாடி 2 கேமராங்க. 50 MPக்கான வைட் ஆங்கிள் சென்சார் ப்ளஸ் 2 MPக்கான டெப்த் கொடுக்குறாங்க. 50 MP கேமரா வச்சு நம்ம 1080p வீடியோ 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. இது பட்ஜெட் ஃபோனுங்காட்டி இந்த ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேங்களா. இதை விட இன்னும் பெட்டராக வேணும். இதை விட இதுலேயே சீரீஸில் பெட்டர் ஃபோனில் இருக்குது. அடுத்தது ஃப்ரண்ட்டில் 8 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது டீசெண்டாக இருக்குது. ஓகேங்களா. கேமரா வந்து இந்த ப்ரைஸுக்கு ஒரு நல்ல ஓகேவான கேமரா. ஓகேங்களா. ஏன்னா வந்து நம்ம 4K வீடியோ எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு இந்த செக்மெண்ட்லேயே. ஆனால் இவங்க 1080p வீடியோ 30 FPS 60 FPS தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பேட்டரி பற்றி பார்க்கலாங்க. 5520 mAh பேட்டரிங்க, நல்ல மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு சார்ஜ் வந்து நார்மல் யூசேஜாக இருந்தால் ஒரு 1.5 நாள் அந்த ரேஞ்சில் நிற்கிங்க. இந்த ஹெவி யூசேஜ் கேமில் விளையாடுறீங்க அப்படின்னா ஒரு 9 to 12 hour அந்த ரேஞ்சில் வந்து சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது அது ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கறனால நம்ம சார்ஜ் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு மணி நேரத்தில் அந்த ரேஞ்சில் வந்து நம்ம சார்ஜ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. அடுத்து ரேம் வந்து 6GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB ஸ்டோரேஜ் இருக்கிறது. இது பெஸ்ட் வேரியண்ட்டாக வரப்போகுது. ஓகேங்களா. அடுத்து ப்ராசஸ்மே Snapdragon 6 Gen 3 அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ப்ராசஸ். இந்த பட்ஜெட்டில் வந்து இன்னும் ஒரு பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஏன்னா இவங்க ஸ்டார்டிங் ப்ரைஸே இவங்க ஒரு 16,000 அந்த ரேஞ்சில் வைக்க போகிறனால நம்மளுக்கு இன்னும் பெட்டராக கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு 16,000 செக்மெண்ட்டுக்கு ஒரு ஓகேவான ப்ராசஸ். ஓகேங்களா. இன்னும் பெட்டராக 7 Gen கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கு. இவங்க 6 Gen கொடுக்குறாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் ஓகே, ஒரு ஓகேவான ப்ராசஸ் தான். அடுத்தது நம்மளுக்கு இதில் வந்து Android 16 தான் வரப்போகுதுங்க. 5G சப்போர்ட் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு IP66, அதாவது தண்ணி துளிகள் இது மாதிரிலாம் விழுந்தால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. ஏன்னா தண்ணிக்குள்ளே போட்டுலாம் எடுக்கிற அளவுக்குலாம் கொடுக்கல. ஏன்னா பட்ஜெட் ஃபோனுங்கனாட்டி இந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ளஸ் பாயிண்டில் பார்த்துலாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேட்ரி வந்து நல்லாவே இருக்குது. அதே போல் நம்மளுக்கு ப்ராசஸ் ஒரு நல்ல இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு ஓகேவான ப்ராசஸ். அவர் டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. அடுத்தது கேமரா கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. இந்த ஒரு பட்ஜெட் ஒரு 15,000 செக்மெண்ட்டுக்கு ஒரு ஓகேவான ஃபோன். ஓகேங்களா. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கன்ஃபார்ம் சொல்லுங்கள். எத்தனை பேர் இந்த வீடியோவை ரெட்மி மொபைலேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கூட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா. இதோட OS வந்து ஹைப்பர் OS, அவங்களோட ஓன் OS தான் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஆட்ஸில் கொஞ்சம் வரும். ஓகேங்களா. அடுத்தது ப்ளோட் வர்ஸ் நிறையா வரும். அதெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. அடுத்தது நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்க நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு 16,000 செக்மெண்ட் வரனால இன்னும் ஒரு இதோட நல்ல ஃபோன்லாம் இருக்குது. உங்களுக்கு இல்லை ரெட்மிலேருந்து கண்டிப்பாக ஒரு ஃபோன் வேணும் அப்படிங்க. கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் ஃபோன் நல்லாவே இருக்கும். ஓகேங்களா. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு. பை, டேக் கேர்.